அதாவது இந்த திமுக காரங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. வட்டம் வீடியோல சொல்றது என்னன்னா, ஆட்சியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நீங்க திட்டமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா உங்களுக்கு பார்க்க தெரியலங்க, நடக்குதான் தெரியலங்க, போய் களத்துல இறங்கி பாருங்கன்றது. இன்னைக்கு உசிலம்பட்டி எம்எல்ஏ பேசியிருக்காப்ல, முத கன்னி பேச்சு பேசியிருக்காப்ல, நிறைய கோரிக்கைகள் பேசியிருக்காப்ல. அதுல அதை பேசக்கூட முழுசா விடாம, இல்ல எங்களை பத்தி சொல்லுங்க, நாங்க சொல்லணும், ஆச்சா உச்சான்னு தவறாங்க. சரி, ஏவா அவ்வளவு பேர் நின்றாரு, அதாச்சும் சொல்றாரான்னு பார்த்தா, இல்ல இன்னொருத்தருக்கு தெரியும்னு செந்தில்குமார கையை கட்டுறாப்ல. அவர் என்ன சொல்றாரு, இருக்கிறதுலே செழுமையான ஊர் எது தெரியுமா, உசிலம்பட்டியும் சோழ வந்தானு தான் சொல்றாப்ல. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நெஞ்சில ஏதாச்சும் கொஞ்சம் மனசாட்சின்னு இருந்துச்சுன்னா இத பேசுவீங்களா? இங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. அதாவது நீங்க திட்டம் போட்டிருப்பீங்க, சட்டம் போட்டிருப்பீங்க, எல்லாம் நடந்திருக்கும். இங்க நடைமுறை ஆயிருக்கா? திமுகவோட பெரிய ஒரு தப்ப என்னன்னா, நீங்க சட்டத்தை போட்டீங்க, திட்டத்தை போட்டீங்க, இது செயல்படுத்தப்பட்டதா அது நீங்க பார்க்கவே முடியல, நீங்க பார்க்கவும் இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் சிற்றரசர்களா அந்தந்த ஊருக்குள்ள நான் பெரிய ராசான்னு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்க கிளைச்சலாளர் லொட்டு லொசுக்கு எல்லாருமே அவன் வேலையை பார்த்துட்டு நான் பெரிய சிங்கம் ரீல்ஸ் மட்டும் போட்டு தீஞ்சாங்க. இப்போ உங்களுக்கு இது ரீல்ஸா போறது வலிக்குது. நீங்க வேலை செய்யல, அதான் உண்மை. போன ஆட்சியில நடந்தப்ப எங்க தண்ணி வந்துச்சு, உசிலம்பட்டிக்கு எங்க தண்ணி வந்துச்சு? சோழவந்தானுல நீங்க சொல்றீங்களே, சோழவந்தானு உசிலம்பட்டி செலிம்பா இருக்குன்னு. சோழவந்தானுக்கு ஒரு போகத்துக்கு போன தண்ணி, அந்த நெல்லு பறிஞ்சு திரும்பவும் அந்த தண்ணி வந்துச்சுன்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அலட்சியமா இருந்ததுக்கு காரணம் உங்களோட எம்எல்ஏ, எம்பி, நீர்வளத்துறை அமைச்சர் எல்லாருக்கிட்டையும் மனு போட்டிருக்கோம். அதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. மக்களாகட்டும், 58 கால்வா சங்கத்து உறுப்பினர்களா இருக்கட்டும், எல்லாருமே வெளியிட தயாரா இருக்கும். நீங்க அதை ஒத்துப்பீங்களா? நாங்க செஞ்சோம் தள்ளணும்ன்றீங்க. சரி, அது சரி, ஓகே அப்படின்னு வச்சுக்க. அரசு கல்லூரியை கொடுத்தேன்றீங்க. அந்த அரசு கல்லூரி என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? உசிலம்பட்டி படிக்கிற மாணவர்களே, இதை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இது சரியா இருந்தா அதுக்குள்ள ஒரு ஹால் ஒன்னு இருக்கும், ஒரு ஏசி ஹால், மீட்டிங் ஹால்ன்ட்டு. அந்த ஹாலை தவிர வேற எதுவுமே அங்க உருப்படியா இல்ல. அங்க போய் தட்டினா இடிஞ்சு விழுகும். இதான் நீங்க கொடுக்குற லட்சணமா? கொடுத்துட்டு நாங்க நன்றி விசுவாசம் மட்டும் இருக்கணும். என்ன மைத்துக்கு நன்றி விசுவாசம் இருக்கணும் எங்களுக்கு? நீங்க அதை ஒழுக்கமா பண்ணலைன்னா நாங்க எதுக்கு அதை சொல்லணும்? 58 கால்வா கொடுத்துட்டோம்னா 58 கால்வா திட்டத்தை கொடுத்தா போதுமா? இந்த வருஷம் இந்த எம்எல்ஏ வந்ததுக்கு அப்புறம் தான் சுத்தம் பண்ணிருக்காங்க. இது எப்படி தண்ணி வருமா வராதான்னு தெரியல. ஆனா போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் முழு கொள்ளளவோட இருந்துச்சு வையான. அப்ப ஏன் தண்ணி தரல? இது உங்களோட அலட்சியம். ஏன்னா உங்க ஆளு இங்க ஆளல, நாங்க உங்களுக்கு மனுஷனே கிடையாது. கேட்டா செலிம்பா இருக்கன்றீங்க. உசிலம்பட்டியில் இருக்க அத்தனை மக்களும் இவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டாகணும். இவங்க எவ்வளவு அலட்சியமா இருக்காங்கன்னு பாத்துக்குங்க. தாவேக்க நாளைக்கு செய்யும் செய்யாது அதெல்லாம் வேற விஷயம். ஆனா போற போக்குல எல்லாத்தையும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறது இருக்கு பாத்தீங்களா, இதை ஒழிச்சாகணும். நன்றி.